பிஎஸ்சியிலேருந்து மறுபடியும் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்ன வேகன்சி விட்ருக்காங்க, எவ்வளோ விட்ருக்காங்கன்றத பார்ப்போம். இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மாதம் 24ஆந்தேதி வரைக்கும் 24/12 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு டைப்ரைட்டிங்கில் போத் ஹையர் வச்சுருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஹையர் ஒரு லோயர் வச்சுருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 8 தான். 50 வேக்கன்சிஸ் மொத்தம் இருக்குது. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து என்னென்னா வந்து ஓபிசிக்கு பார்த்துக்கோங்க. ஓபிசி, பிசிஎம்மு, எம்பிசி இதுக்கெலாம் வந்து 34 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 கொடுத்துருக்காங்க ஜென்ரலுக்கு. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 37 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50லேருந்து 55, விடோவுக்கு வந்து 37. செலெக்ஷன் ஆஃப் மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ வந்து தமிழில் வந்து 100 மார்க்கு, 150 மார்க்கு 100 கொஷினு. பார்ட் பி அதே 150 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75, ஆப்டிடியூட் ஒரு 25, மொத்தம் வந்து 200 கொஷினு, 300 மார்க்கு, 3 மணி நேரம் டைமு. மினிமம் பாஸ் மார்க்குன்றது 90 மார்க்கு. அப்ஜெக்டிவ் டைப் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிலபஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்.